திருச்செந்தூர் கோவிலில் நாளை கிணறு புதுப்பிக்கப்பட்டு 8 மாதத்திற்கு பிறகு பக்தர்கள் பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்றான திருச்செந்தூர் சிறந்த பரிகார தளமாக விளங்குகிறது. இதனால் நாள்தோறும் வரும் திரளான பக்தர்கள் கடலில் நீராடி அதன்பின் நாளை கிணற்றில் நீராடிய பிறகுதான் முருகனை வழிபட செல்வார்கள். பராமரிப்பிற்காக கடந்த 8 மாதங்களாக நாளை கிணற்றில் பக்தர்கள் அனுமதிக்கப்படாத நிலையில் தற்போது பணிகள் முடிந்து பக்தர்கள் பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. கடலூர் மாவட்டம் வேப்பூர் கூற்றோடு பகுதியில் உள்ள பட்டாசு கடையில் அரசு அனுமதியின்றி பதுக்கி வைத்திருந்த 10 மூட்டைகளில் இருந்த நாட்டு வெடிகளை போலீசார் பறிமுதல் செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. தீபாவளியை முன்னிட்டு அரசின் அனுமதியின்றி நாட்டு வெடிகளை 10 மூட்டைகளில் பதுக்கி வைத்திருப்பதாக குற்றங்கள் தடுப்பு நுண்ணறிவு பிரிவு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து அவை பறிமுதல் செய்யப்பட்டன. இதுபற்றி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். கரூர் மாநகராட்சியில் தீபாவளி பண்டிகையை ஒட்டி சுங்க கட்டணம் இல்லாமல் தற்காலிக தரைக்கடைகள் அமைத்துக் கொள்ளலாம் என மாநகராட்சி ஆணையர் அறிவித்துள்ளார். ஜவஹர் பஜார் பகுதியை தவிர பிற பகுதிகளில் உள்ள சிறு குறு வியாபாரிகள் பொதுமக்களுக்கும் போக்குவரத்துக்கும் இடையூறு ஏற்படா வண்ணம் பாதுகாப்புடன் தீயணைப்பு மற்றும் பிற துறைகள் அனுமதியோடு கடைகளை நடத்திக் கொள்ளலாம் என அவர் தெரிவித்துள்ளார். 1,23,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.